அடுப்பு சூடை நல்லா குறைச்சிட்டு இப்போ இது கெட்டியாகிடுச்சு. இப்போ சக்கரை 1 கிளாஸ் போட போகிறோம். இப்போ இதில் மொத்தமாக சக்கரை வந்து 100 கிராம் அளவுக்கு போடணும் சர்க்கரையை. அதுக்காக இந்த மூங்கில் டம்ளரில் நம்ம 4 ஸ்பூன், அது 4 கிளாஸ் சக்கரை போட போகிறோம். இது 3ஆவது டம்ளர் சக்கரை இப்போ போடுறோமே. இப்போ இதை நல்லா போட்டு கிளறணும். இது கொஞ்சம் கெட்டியாக மாதிரி வந்துச்சுன்னா, அடிப்பகுதி நல்லா ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னா தான். அதுக்கடுத்து நமக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பால்கோ ஒரு பதம் வந்துச்சு, நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு இதில் மாற்றிக்கலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வாங்க.